பிரைஸ் லார்ட். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த மாலை வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்கே எங்களை எல்லாம் வர செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நாங்கள் வருவதற்கு முன்பாகவே உம்முடைய பிரசனம் இங்கே தங்கியிருந்ததை நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆவியானவரை எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரே அநேக காரியங்களை, அநேக அற்புதங்களை நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஆவியானவரை வரவேற்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு டெரிஃபிக் சிச்சுவேஷன் உலகம் முழுவதும், யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன செய்வதுன்னு தெரியல. எல்லா கவர்மெண்ட்டும் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆசீர்வாதம் எதனாலனா அவரோட தயவுனால, அவரோட கிருபையினால. முக்கியமான காரியம் அவரோட தயவுனால. இன்னைக்கு அவரோட தயவை தான் நம்ம பாட போகிறோம். அவரோட தயவு நம்ம வாழ்க்கையில் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாட போகிறோம். எல்லா சுச்சுவேஷன்லும் நம்ம கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் அவரோட தயவு தான் நம்மளை பாதுகாக்குது. பாடலாம் நம்மளோட தயவு, தலைமுறை தலைமுறையாக வந்திருக்கிற தயவை. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு.
பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. கொஞ்சம் கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமே. அவரோட தயவு நம்ம இடத்துல இருக்கு இல்லையா? சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேலை மட்டும் பத்திரமாய் மழையில் நின்றதே. என்னை சுற்றி வந்த ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேலை மட்டும் பத்திரமாய் மழையில் நின்றதே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா ஹல்லேலூயா. அவரோட தயவு தான் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கு. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இல்லையா, நம்ம கீழே இருந்தாலும் மேல இருந்தாலும் அவரோட தயவு மட்டும்தான் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கு. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம்? பார்த்தா அப்படி தெரியலையே, கையே பாதி தான் உயருது. ஸோ பாதி சந்தோஷம் தான் இருக்குதா நம்மளுக்கு? சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. நம்மளுடைய சூழ்நிலை நிரந்தரம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் நிரந்தரம். அவர் ஆதிக்கும் முன்பாய் இருந்தவர், அவர் நித்தியத்துக்கும் வாழ போகிறவர். ஸோ அவர் ஒருத்தர் தான் நிரந்தரம். மீதி எல்லாமே டெம்பரரி தான். நீங்க நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் டெம்பரரி தான். பட் ஒருத்தர் மாத்திரம் தான் பெர்மனன்ட். ஆனால் அவரு கூட பெர்மனண்டா இருக்கிறதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம தான் அவங்களாம் சோசன் பீப்புள் இல்லையா? ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிறவங்க, அவரை ஆராதிக்கிறவங்க, அவங்கெல்லாம் தான் சோசன் பீப்புள். ஸோ எதுக்காக? அவரோட நிரந்தரமா இருக்கணுன்றதுக்காக. ஸோ நல்லா சந்தோஷமா ஆனந்தமா மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட ஆராதிக்கணும் அவரை. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி சந்தோஷமா கரங்களை தட்டி, சத்தமே இல்லையே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஒரு நிமிஷமா
சந்தோஷமே இல்லையே. சந்தோஷமா ஆராதிச்சாதான் குறை இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா பாட்டே அப்படிதான் சொல்லுது, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் அதனால என்னவா குறை இல்லை. அதான் நம்ம பாட போறோம். ஆனா சந்தோஷம் இல்லாம பாடினா கர்த்தர் இங்க இல்லை, இங்க வர முடியாது. சந்தோஷம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க முடியாது இல்லையா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவன் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். திரும்ப சொல்லுங்க, குறையில்லையே. எல்லாம் இப்படி கையாட்டி சொல்லுங்க. என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் நேசர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் நேசர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் நேசர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால்
குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். கரங்களை தட்டி சொல்லுங்க. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு குறையே இருக்காது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் நம்ம ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் எப்போ சொல்லணும், எங்க சொல்லணும்? எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும், முக்கியமா எல்லா சிச்சுவேஷன்லையும் சொல்லணும். நம்மளோட நெருக்கமான சூழ்நிலையில எதிரி இப்படி குத்துற மாதிரி வர சூழ்நிலை கூட நம்ம ஹல்லேலூயா சொல்லணும். அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் விசுவாசம். எதையாவது பார்த்துட்டு அதை விசுவாசிக்கிறது விசுவாசம் கிடையாது. எதுவுமே இல்லை ஆனாலும் விசுவாசிக்கிறோம், அதுதான் விசுவாசம். அந்த மாதிரி ஒரு விசுவாசம் தான் நம்ம கடவுள் மேல வேணும், நம்மளோட இயேசு மேல வேணும். அதற்காக அவளுக்கு ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லணும். காலையும் மாலையும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போன நேரத்துல கூட நம்ம ஹல்லேலூயா சொல்லணும். கரங்களை தட்டி பாடலாம். உணர்ந்து பாடுங்க அவர் ஹல்லேலூயான்னு. காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்மலை உச்சியில் ஹல்லேலூயா, விளிம்பிலும் விளிம்பிலும் ஹல்லேலூயா. கண்மலை உச்சியில் ஹல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, செய்கையில் ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில்
செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லு. அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை மூடி அல்லேலூயா அல்லேலூயா. கண்டினியூ கண்டினியூ. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி ஆராதிங்க. அவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. Hallelujah, hallelujah. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். Hallelujah, hallelujah. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படியே ஒரு நாமத்தை கூப்பிடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் அவருடைய நாமத்தை கண்களை மூடி, வேற எந்த சிந்தனையும் வேணாம், ஜஸ்ட் ஹிஸ் நேம், இயேசு நாமம் மாத்திரம். யாரை எங்கேயும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் கண்களை மூடி அவரை மாத்திரம் நோக்கி இயேசுவே இயேசுவே. In a mild voice. இயேசுவே உம்மருகினிலே அருகினிலே ஆவலாய் வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. எல்லாம் உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே
இயேசுவே இயேசுவே எந்நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுதே என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. சத்தமா இயேசுவே Don't think about anything. Just think about the Lord. Just think about the name Jesus. எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களோட பிசிக்கல் ஐஸ்ல நீங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. ஒரே ஒரு நாமம், only one name which is above all names. திரும்ப திரும்ப இயேசுவே அவருடைய நாமத்தை உயர்த்துறது தான் பெஸ்ட் ஆராதனை. அவருடைய நாமத்தை துதிக்கிறது தான் பெஸ்ட் ஆராதனை. தேவன் ரொம்ப விரும்புகிற ஒரு காரியம் அவருடைய நாமத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த சிச்சுவேஷன்லையும், எந்த ஆண்டவரே எந்த நிலையிலையும் அவருடைய நாமத்தை கூப்பிடணும். கண்டினியூ கண்டினியூ. இயேசுவே 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 உம்மருகினிலே ஆவலாய் நான் வருகின்றேன். இயேசுவே உம்மருகினிலே ஆவலாய் நான் வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே 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 உம் அருகில் இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாப்பா, மிகுந்த ஆனந்தம். ஆண்டவரே உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு ஹல்லேலூயா என்று நாங்கள் பாடுவோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே இந்த முழு சர்வீஸையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இங்கே கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே இருக்கிற வருகின்ற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆணி மாறி பாய நீங்கள் ஆண்டவரை செயல்படுத்துங்கப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் என் தேவன் பரிசுத்தர் ஒருவருக்கே செலுத்தி மன்றாடுகிறோம். ஆமென்.
இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களை சாட்சியாக நிறுத்த வைக்கிறதுக்காக நன்றி. ஏன்னா எனக்கு 2 மருமகன் உண்டு. இந்த சின்ன மருமகளுக்கு ஜூன்லேருந்து இந்த நஞ்சு வலின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டுன்னு இருந்தாள். நான் சொல்வேன், கேஸ்க்கு இருக்கலாமா, நீ வந்துட்டு டேப்லெட் போட்டுக்கோ, ஒரு கேஸ் டேப்லெட்டு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லினே இருந்தேன். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மிட் நைட் லைட்டில் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. நான் தூங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எங்கள் பையன் வந்து என்னை எழுப்புறாமா, பவித்ராக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கு துடிக்கிறாம்மான்னு சொல்லிட்டு. அப்படியா, ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்க சொல்லு அப்படின்னு நான் தூக்கத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்புறமா எனக்கு சொல்லிவிட்டு அவங்க எங்கள் பையன் கூப்பிட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார் நைட்டு 1 மணியில். அங்கே போய் இசிஜி எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப அடிச்சுனே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து, நீ ஒரு டாக்டர்கிட்ட போய் பாருமா அப்படின்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. சரி, எனக்கு சொன்ன உடனே எனக்கு ஒரு பயம் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இந்த வயசில் ப்ராப்ளமான்ட்டு வேறு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு கூப்பிட்டுன்னு போனாப்புல பையன். அங்கே போய் எல்லா இசிஜி அந்த பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து போனாங்க. அப்புறமா ரேகா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரின்ட்டு பவித்ராக்கு நஞ்சு வலி ரொம்ப ஆகிட்டு இருக்கு சிஸ்டர், இந்த வயசுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு. அப்புறமா சிஸ்டர் சொன்னாங்க, ஜெபிக்கலாம். வெங்கட்டுக்கு சொன்னாப்புல, வெங்கட்டு கூட அப்புறமா ஃபோன் பண்ணி பவித்ரா கிட்டே ரொம்ப நேரம் பேசி அதுக்கு தைரியம் சொல்லி, சிஸ்டருக்கு தைரியம் சொல்லி ஜெபிச்சாங்க. மறு எல்லா டெஸ்ட்லேயும் நார்மல்னு வந்திருக்குது. ஆண்டவர் கோடான கொடி நன்றி. அப்புறமா நார்மலாக இருக்குது, நீ ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிறமா, டென்ஷன் எடுக்காதே, டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பார்லர் வச்சுருக்குறோம், அது லாஸ் ஆகின்னு இருக்குது, பிஸ்னஸ் இல்லை. அப்புறமா சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கிறாரு, அது பிஸ்னஸ் இல்லை. வீடுங்கள்லாம் காலியாக இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் கண்மணி போல் டைமும் எங்கள் குடும்பத்தை நடத்துன்னு போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்து. ஒரு 3 இயர்ஸாக நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம், என் தங்கச்சிக்கு கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ அது இப்போ அதுக்கு வந்து 3 months கன்சீவ் ஆகிருக்கு. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அப்புறம் எங்கள் கசின் பிரதருக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆண்டி எல்லாம் அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. ஒரு 2 months அவங்க ஐசியூவில் இருந்தாங்க. அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தோம். கர்த்தர் அவங்களையும் வந்து சுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் 7வது மாதத்தில் நம்மளை எல்லாத்தையும் கூட்டி சேர்ந்துருக்காரு. அதுக்காண்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இப்போ 1 நிமிஷம் நம்ம தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் ஒரு முகமாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. இத்தனை கஷ்டமான நேரத்திலும் கூட நாங்கள் அனைவரும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பிரசன்ஸை ஏசப்பா தரித்து கொண்டு உமது வல்லமையோடு கூட எல்லா குறைபாடுகளும் நீங்கினவர்களாக ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் என்பது அடியாளுடைய விருப்பம் ராஜா. கர்த்தாவே, அடியாளை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவிக்குரிய மன்னாவை ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அந்த தேவையை தேவ ஆவியானவர் கொடுக்க வேண்டுமாய் தாழ்த்தி உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஐசையா எடுங்க. ஐசையா 6th chapter. நான் வாசிக்கிறேன் 1லேருந்து. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னததுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த கொரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார்.
ஏசையா தீர்க்கதரிசி எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க, ஒரு பெரிய ப்ராஃபட்டு. உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்தில் ஏசையா தீர்க்கதரிசியினுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அவர் பார்க்குறாரு, பரலோக தரிசனத்தை பார்க்குறாரு. இன்றைக்கி நம்ம உங்களுக்கு அறிவிக்க போகிற தலைப்பு, நம்ம ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட வேண்டும். நம்ம உலக பிரகாரமான பார்க்குறோம், நம்ம பார்க்குறவங்க எல்லாமே உலக பிரகாரமான காரியங்கள். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நம்ம உள்ளார்ந்த மனதை நம்ம ஆண்டவர் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் உங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் மாற்றப்பட்டவர்களாய், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் நீங்கள் திறக்கணும். இப்பொழுது நான் இந்த மெசேஜை கேட்டுட்டு போகும்பொழுது என்னுடைய உள்ளார்ந்த பலவீனமான சோர்வான அந்த ஆவிகள்லாம் மறைந்து தேவன் பரலோக தரிசனங்களை காட்டுவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. ஞானமுள்ள கண்களை காட்டுவதற்கு தகுதிப்படுத்துங்க. உள்ளார்ந்த வேதத்தின் ஆழத்தில் சென்று அந்த வசனங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கே உங்கள் கண்களை திறக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. போலீஸ் நேற்று ப்ராப்ளப்படுத்தியிருக்காங்களாம், சத்தம் போடக்கூடாது, சவுண்டு வரக்கூடாது, எத்தனையோ ப்ராப்ளங்கள். அத்தனை ப்ராப்ளங்களுக்கு நடுவில் நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கோம். இத்தனை பேருக்கு மேலே வரக்கூடாது. யாரோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போன வாரம். அதனால பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு கதவை அடைச்சிட்டு சவுண்டை குறைச்சி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அவர்களோடு இருப்பவரை காட்டிலும் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். நம்மோடு இருப்பவர் பெரியவர், நிச்சயமே பெரிய காரியங்களை செய்கிறவர். அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஏசையா பார்க்குறான் பரலோக தரிசனங்களை. அப்போ நம்ம பார்க்க போகிறது யாரை பார்க்குறோம்? தகப்பனே இல்லாமல் பிறந்த இயேசுவை, பரிசுத்தரான இயேசுவை, சுத்தமுள்ள இயேசுவை, பாவமே செய்யாத இயேசுவை, அன்பு கூர்ந்த இயேசுவை, மன்னிக்கிற இயேசுவை. அவரவாறு மன்னிக்கிற யாருமே முடியாது. பிதாவின் சித்தத்தை அப்படியே செய்த இயேசுவை, பூரணாக இருக்கக்கூடிய இயேசுவை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய கண்கள் நம்ம கண்களா, நம்முடைய கண்கள் அவர்களுடைய கண்களோடு இணைக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? நமக்கு அந்த ஆவிக்குரிய கண்களை நமக்கு காட்டணும். அதை நமக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதே மாதிரி தான் அப்போஸ்தலர் பார்த்திங்கன்னா ஸ்தேவான் ஜெபிக்கிறான். அப்போஸ்தலர் எடுத்திங்கன்னா 7வது அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 7. அப்போஸ்தலர் 7 55 56. ம் 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 கண்டு போதும். அப்போ சேவான கல்லறிந்து கொல்றதுக்காக எல்லாரும் நிற்கும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்டு தேவனை என்ன பண்ணுறான்? இயேசுவானவர் வலது பாரிசத்தில் இருக்கிறத பார்க்குறான். அப்போ அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால தான், அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுனால தான் அவனால் பார்க்க முடிஞ்சுது. அப்போ நம்ம டெய்லி அந்த ஆவிக்குரிய கண்கள் வரும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்குள்ள பாவ உணர்வுகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம செய்கிற பாவங்கள் நமக்கு சரியாக தவறாக தெரியாது. சில காரியம் நம்ம கரெக்டாக தான் செய்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அந்த கண்கள் திறக்கப்படும் பொழுது நாம் செய்தது தவறு, இந்த காரியத்தை நீ செய்தது தவறு என்று நம்ம என்ன செய்வோம்? உணர்த்தப்படுவோம். அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது தான் நமக்கு என்ன செய்யும்? அந்த ஆவிக்குரிய கண்களால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் வேதத்திலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6, 9, 10. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 9, 10. ம் 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 ம்
சீரிய படை இஸ்ரவேல் ராஜாவை எதிர்க்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா இறங்கி அவர்களை எந்த இடத்துல இறங்கி அவர்களை ஷூட் பண்ணணும், எந்த இடத்துல இறங்கி போர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒவ்வொரு இடமா இறங்குறாங்க. ஆனால் தேவனுடைய மனுஷனான எலிசாவுக்கு அவன் எங்கே இறங்குறாங்கிறது யார் உணர்த்தப்படுறாங்க? கர்த்தர் உணர்த்துறாரு. அவன் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி அவன் இந்தந்த இடத்துல பாளையம் இறங்குறான், நீ உன்னை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறான்? காப்பாற்றப்படுறாங்க. யார் காப்பாற்றப்படுறாங்க? இஸ்ரவேல் ராஜா காப்பாற்றப்படுறான். அப்போ அந்த ராஜாவுக்கு, சீரிய ராஜாவுக்கு ஒரு டவுட் வருது. என்ன டவுட்டுனா, நம்ம பாளையம் இறங்க இடமெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியுது? அப்போ நம்ம படையில் யாரோ ஒரு உளவுகாரன் இருக்கான். அந்த உளவுகாரன் யார் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளவு ரகசியமாக வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் இறங்குறோம். ஆனால் அந்த ரகசியத்தை கண்டுபிடித்து சொல்லக்கூடிய உளவுகாரன் இங்கே இருக்கிறதுனால தான் அவனுக்கு அவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? கலக்கமடைதான். அந்த கலக்கத்தை யார் கொண்டு வரா? கர்த்தர் கொண்டு வராரு. அந்த கொண்டு வரும் பொழுது அப்போ அங்கே உள்ள ஒருத்தன் சொல்கிறான், அதே 6வது அதிகாரம் 12வது 13வது வசனம். ம் ம் அதில் உள்ள ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், ராஜாவே, பள்ளி அறையில் கூட நீங்கள் படுக்கை அறையில் பேசக்கூடிய காரியம் வர ஒரு தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான். அப்போ அவனுக்கு எவ்வளோ குடல் கலங்கியிருக்கும். நம்ம படுக்கை அறையில் பேசுகிறத கூட ஒரு மனுஷன் போய் சொல்கிறான்னா, அப்போ இவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எப்படிப்பட்ட வல்லமை இருக்குது இந்த மனுஷனுக்கு. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு அடிகளையும் இவன் கண்டுபிடிச்சிடுவானே அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ன செய்யுது? கலக்கமடையுது. அப்போ சொல்கிறான், அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள். அப்போ இவன் போர் தொடுத்து யாரை வெல்லணும்னு வரான்? இஸ்ரவேல் ராஜாவை. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? அவன் எங்கே இருக்கான்னு பாருங்க. ஏன்னா எலிசா சொன்னாதான் அது நடக்குது. அப்போ அந்த எலிசா எங்கே இருக்கான்னு பாருங்க. முதல்ல அவனை கேப்சர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான்? ஆட்களை அவன் தோத்தானில் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன் இருக்கிற மலையை சூழ படைகள் சூழ்ந்து கொண்டிருக்கு. எலிசாவினுடைய ஊழியக்காரன் கேயாசி, அந்த கேயாசி காலையில் எழுந்திருக்கான், போகிறான், சுற்றி பார்க்குறான். ஃபுல்லாக நகர்வலம் ஃபுல்லாகவே என்ன செய்யுது? படைகளாக சுற்றி நிற்கிது. அப்போ இவனுக்கு பயம் வருது. இவன் என்ன சொல்கிறான்? ஐயோ ஆண்டவனே, அந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா 15வது வசனத்தில், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதே இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம்? அவனுக்கு இருக்கிற பயம், மலையில் நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், இத்தனை படைகள் சூழ்ந்துருக்கு. அத்தனை படைகள் சூழ்ந்துருக்கும் பொழுது நம்மளை என்ன செய்வாங்க? கொன்னுருவாங்க. ஐயோ என் ஆண்டவனே, அவனுடைய கதறல் எப்படி வருது? ஐயோ! ஒரு ஊழியக்காரனுக்கு அசிஸ்டண்டாக இருந்தால் கூட அந்த ஊழியக்காரனுக்கு இருக்கிற தைரியம் அவன்கிட்ட இல்லை. ஆனால் அந்த எலிசா என்ன சொல்கிறான்? அதற்கு அவன், எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவரை காட்டிலும் அதிகம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களோடு நம்மோடு இருப்பவர் அதிகம். இப்பொழுதும் அதே மாதிரி தான். நம்மளோடு நீங்கள் எதுக்கும் கலங்க தேவையில்லை. அவர்களோடு இருப்பவரை காட்டில. நமக்கு எந்த சாத்தான் வரட்டும், எந்த போராட்டங்கள் வரட்டும், அந்த வாழ்க்கையே போராட்டம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பஞ்சு மேலே படுக்கிற வாழ்க்கை அல்ல. ஆனால் அந்த போராட்டத்திலேருந்து என்ன செய்யணும்? வெற்றி பெறணும், ஜெயம் பெறணும். போராட்டமே வாழ்க்கை இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன செய்யுது? நமக்கு ஒரு ஜெயம் காத்திருக்கு. அது நமக்கு வைக்கப்பட்ட ஒரு சோதனை. பொண்ணை நம்ம வாங்குகிறோம், தங்கத்தை வாங்குகிறோம், அப்படி நம்ம கழுத்தில் அணியிறோமா? அணியலை. அதை புடமிட்டு அதை நல்ல பொண்ணாக்கி அதில் முகம் தெரிகிற அளவுக்கு வச்சு அதை உருக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம செயினாக்கி, நம்ம வளையலாக்கி, நம்ம காதணியாக்கி நம்ம போடுறோம். அப்போ அந்த பொண்ணு பயன்படுத்தப்படணுமானால் அது என்ன செய்யப்படணும்? புடமிடப்படணும்.
அதே போல் நமக்குடைய சோதனைகளும் பாடுகளும் நம்ம என்ன செய்யுது? ஆண்டவருக்குள்ள அருகில் நெருங்க செய்து, கிட்டி சேர செய்து, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள செய்து, தேவனோடு கூட மன்றாட செய்து, அவரோடு கூட போராடி நம்ம வெற்றியை பெறணும், அவர்கிட்ட கிட்ட நெருங்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்கிது. அதுதான் நமக்கு முக்கியம். அப்போ கேயாசி என்ன பண்ணால், அவரோடு இருப்பவரை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு வசனம், 17வது வசனம். எலிசா படி. என்ன சொல்கிறான்? எலிசா விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே இவன் கண்களை, இவ்வளோதான் ஜெபம். எவ்வளோ ஜெபம்? ஒரு லைன் ஜெபம். நம்ம ஜெபம் 2 மணி நேரம் பைபிள் படிக்கும், 1 மணி நேரம் சோத்திரம் சொல்றோம், 1 மணி நேரம் உட்காந்துருக்கோம். ஏன் கேட்கப்படலை? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இன்னும் நம்ம பக்குவப்படலை, இன்னும் தேவனுக்கு சித்தமானபடி நம்ம ஜெபிக்கலை. ஒரே வார்த்தை தான். எலிசா, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை, அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஆண்டவர் என்ன செய்தார்? கண்களை திறந்தருளினார். அது மட்டுமல்ல, உடனே எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை யார் கண்டா? கேயாசி பார்க்குறான். அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அவனை சுற்றி, கேயாசிக்கு தான் இந்த சந்தேகம், எலிசாவுக்கு இந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அவன் எலிசாவை சுற்றி இருக்கிறத பார்க்குறான். அப்போ எலிசாவை சுற்றி இருந்தால் நம்மளும் காப்பாற்றப்படுவோம். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், எலிசாவை சுற்றி அக்னி இருக்குது, அப்போ நம்மளும் இந்த மலையில் தான் இருக்கோம், நம்மளும் காப்பாற்றப்படுவோம். அதே மாதிரி நம்மளை சுற்றி ஆண்டவர் இருந்தால், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மேல் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு வரும். நமக்குள் இருக்கிற ஆண்டவர் நிச்சயமாக இதை செய்வார். நம்மோடு இருக்கிற ஆண்டவர் தீய வழியில் போக செய்ய மாட்டார். நமக்கு அப்பால் இருக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அவர் ஒரு பூரண சர்க்குலர், நம்மளை பூரண சர்க்குலர் ஆக்குவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வளர 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 நம்ம என்ன செய்வோம்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுவோம். எந்த எதிரிகள் வந்தாலும் நம்ம குடும்பத்தையோ, நம்ம ஊழியத்தையோ, நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸையோ எதுவும் என்ன செய்ய முடியாது? அணுக முடியாது. உதாரணத்துக்கு நானே உதாரணம். ஒரு ஹிந்து, இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க 3-4 பேர் ஹிந்து, வைராக்கியமாக இருந்த ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்தவள்னா, ஹிந்து வைராக்கியம், அவ்வளோ வெறி பிடித்த ஒரு ஹிந்து. ஆனால் என்னை தெரிந்தெடுத்து ஆண்டவர் இங்கே அழைத்து வந்து ஆண்டவருக்காக நான் பயன்படுத்தி வர்றேன். ஆனால் இதுலேருந்து என்ன நீங்கள் கற்றுக்கணுன்னா, அந்த கடவுள் எப்படி இருக்காருன்னு நான் ருசித்து பார்த்துட்டேன். இப்போ இந்த கடவுள் எப்படி இருக்காங்கிறதை நான் ருசித்து பார்த்துட்டேன். அதான் முக்கியம். அங்கே இல்லாத ஒரு ஆசீர்வாதங்கள், ஜீவனுள்ள தேவன் யார் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு அப்போ எனக்கு இல்லை. என்னைக்கு ஆண்டவர் என் மகா மூலமாக தொடப்பட்டாங்களோ, இன்னைக்கு குடும்பமாக வந்து ரட்சிப்புக்குள்ளே வந்து ஒரு உண்மையானவர்கள் நினச்சி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. உண்மையாக இருக்கணுமே, அந்த பயம் ஒவ்வொரு நாளும் எங்களை அணுகிட்டு இருக்கு. நம்மளை உண்மையுள்ளவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, உண்மையுள்ளவராக இருக்குமா? நம்ம குடும்பம் உள்ளமுள்ளவராக இருக்குமா? அவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? நம்ம ஃபெலோஷிப்புக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்மையாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் கதறோம். அதான் நமக்கு தேவை. உன்னில் அன்பு கூறுறது போல பிறனிலும் அன்பு கூறு. அந்த ராஜரீக பிரமாணத்தை யார் கை கொள்றீங்களோ அன்னைக்கு ஒரு நாள் எந்த கேடும் வராது. நான்ங்கிற சுயம் அழியணும். அந்த சுயம், என் குடும்பம், என் பிள்ளை, என் மகன், என் கணவர், என் மனைவி வேண்டாம். எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? அந்த நினைப்பு வந்துன்னா நம்ம பிள்ளைங்களை, நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் யார் பார்த்துக்குவார்? கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவன் திறந்து பார்க்கான், அவரை சுற்றி நிற்கிது. அப்போ அவருக்கு சந்தோஷமாயிட்டு கேயாசிக்கு. அடுத்த ஸ்டெப்பு, அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? நெருங்குறாங்க. நெருங்கின உடனே எலிசா என்ன பண்ணுறான்? அடுத்தால ஒரு ஜெபம் பண்ணுறான். 18வது. ரெண்டாவது, எலிசா கிட்ட அவங்க நெருங்கிட்டாங்க.
நெருங்கின உடனே எலிசா என்ன சொல்கிறான், என் கிட்ட நெருங்கினதுனால கர்த்தாவே இவங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். கண்மயக்கம் வந்தால் என்ன தெரியாது? இவர் எலிசான்னு தெரியாது. இதை மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். லோத்தினுடைய குடும்பத்தில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இந்த இதுலேயும் கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் விண்ணப்பம், அவ்வளோதான். கண்மயக்கம் தெரியலை. அப்போ எப்படிப்பட்ட ப்ராஃபட் எலிசா, நினச்சி பாருங்கள். அதில் 0.1% கூட நம்மகிட்ட இல்லை. கண்மயக்கம், உடனே கண்மயக்கம் உண்டாயிட்டு அவங்களுக்கு எலிசான்னு தெரியாது. யாரை கண்டு அவரை கொல்லணும்னு வந்தாங்களோ அவரே சொல்கிறாரு, நீங்கள் தேடுற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க தேடுற இடம் என்னது? சமாரியா. அந்த ராஜாவை தானே நீங்கள் பிடிக்கணும்னு வந்தீங்க, அதே ராஜாட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் கூட அவங்களுக்கு இது எலிசான்னு தெரியவே இல்லை. அங்கே போயிட்டாரு. போன பிறகு திரும்ப 20வது இதில் 20 அங்கே போயாச்சு சமாரியாவில். அப்போ அவங்களுக்கு கண்ணை திறந்தாதான் தான் எங்கே நிற்கும்னு தெரியும். அப்போ என்ன சொல்கிறோம், ஆண்டவரே இவர்கள் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். திறந்து பார்க்க, ஐயோ நம்ம சமாரியாவில் நிற்கிறோமே. அப்போ சமாரியால் நின்று அங்கே யார்? இஸ்ரவேல் ராஜா இவங்களை கொன்று போடுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, கொல்ல வேண்டாம், நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு விருந்து கொடுத்து அனுப்புங்க. அப்போ நம்ம இதிலேருந்து கற்றுக்கொண்ட இந்த சின்ன பகுதி என்னன்னா, கண்களை திறக்கணும். கண்களை திறக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் என்ன செய்யும்? உணர்த்தப்படுவோம். ஃபஸ்ட்டில் அதான் சொன்னேன், ஏசையாக்கு எப்படி உணர்த்தப்பட்டோம், அதே போல தான் இங்கேயும் உணர்த்தப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? இல்லை பரவாயில்ல, என்னை பிடிச்சா பரவாயில்ல, என்னை காட்டினா பரவாயில்ல, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தைரியமாக யாரை கொல்றதுக்கு வந்தானோ அவனே என்ன செய்தான்? கூட்டிகிட்டு போகிறான். நம்ம என்ன செய்வோம்? அன்னைக்கு ஒரு போலீஸ்காரர் வரோம், கதை வடைன்னா என்ன செய்தோம்? கதை வடைக்கிறோம். ஏன்னா சட்டம் அப்படி, நீதி அப்படி. ஆனால் அவன் ஒரு இராணுவமே நிற்கிது, ரதங்கள் நிற்கிது, குதிரை நிற்கிது, அவ்வளவு நிற்கும் பொழுது கூட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க, தைரியமாக நம்மளை கொண்டு போடுவானோ, பாதி வழியில் நம்மளை கண்டுபிடிச்சிடுவானோ, இவன் தான் எலிசான் கண்டுபிடிச்சா நம்மளை கொண்டு போடுவானே, அந்த நினைப்பே அவனுக்கு வரல. ஏன் ஏன் ஏன்? கர்த்தர் அவனோடு இருந்தார். இதே மாதிரி தான் நம்மளோடு கர்த்தர் இருக்கும் பொழுது எந்த பயமும் நமக்கு தேவையே இல்லை. அடுத்த ஒரு உதாரணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆதியாகமம் 22:2. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பிறந்திருக்கு. அந்த 25 இயர்ஸ் குழந்தை இல்லாமல் இருந்தால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் அவனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்த பின்பு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய இதில் அருமையாக சொல்வார், உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். உன் பிள்ளைய கொண்டு போய் தகன பலியிடுன்னு சொன்னாலே கெடுக்கலங்கும். இதில் உன் புத்திரன்ப்பா, உன் நேசகுமாரன்ப்பா, உன் ஏகசுதன்ப்பா. ஆண்டவர் எப்படிலாம் டெஸ்ட் வைக்கிறார் பாருங்க. இந்த டெஸ்ட்டில் அவன் வின் பண்ணணும். இது ஒரு பெரிய டெஸ்ட்டு, சாதாரணமான ஒரு பரீட்சை அல்ல. இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பரீட்சை. அந்த பெரிய பரீட்சையில் அவன் எப்படி இருக்கான், அவனை எப்படிலாம் தூண்டுறாரு பாருங்க. உன் ஒரே மகன்ப்பா, நீ நேசிக்கிற மகன்ப்பா, உன் ஏகசுதன்ப்பா, 25 வருஷத்துக்கு பின்னால் கொடுத்த நான் மகன்ப்பா, அவனை நீ என்ன செய்ய, நான் காண்பிக்க ஒரு குறித்த இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு போ. ஒரு குறித்த இடம், அது உனக்கு தெரியாது. 2-3 நாள் பிரயாணம் பண்ணால் தான் அந்த இடம் கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு தான் மகனை கூட்டு போய் இன்னையோட சரி 2 நாள் போனால் அப்போ நம்ம நாளை கழிச்சோட நம்ம பையனை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துன்னு அவனுக்கு மனம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம், எவ்வளோ வாதிச்சிருக்கோம். ஆனால் தான் மனைவியிட்ட நான் அவனை பலியிட போகிறேன், நான் அதனால் நீ கவலைப்படாத, ஆண்டவர் பண்ணுவார் சொல்லலை.
வேலைக்காரனையும் 2 கழுதைகளையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு இடம் வந்த உடனே வேலைக்காரரை நிறுத்திட்டு என்ன செய்கிறாரு, நீ இரு. அந்த வசனம் சூப்பர் வசனம். ம் ம் நானும் என் பிள்ளையாண்டனும் அந்த இடத்துக்கு போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். எவ்வளோ விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் பலியிட சொல்லிட்டாரு. அப்போ பலியிடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நிச்சயமாக அந்த மகன் வர முடியாது. யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பா. பலியிட சொல்லிட்டாரு, பலியிட போயிட்டால் வர முடியாது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், வேலைக்காரன்ட்ட நீங்கள் நெல், நிச்சயமாக நானும் என் மகனும் திரும்பி. காரணம் என்ன? ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்காரு. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், உன் சந்ததி இவ்வண்ணமாய் விளங்கும். அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மாறவே மாறாது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்ன அந்த வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். 25 வருஷத்துக்கு முந்தி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னார். ஈசாக்குன்னு பேர் விடுன்னு சொன்னார். 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்தது. அப்போ அவனுக்கு எல்லாமே தெரியும். 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையை தந்தார். அதே ஆண்டவர் சந்ததி விளங்குன்னா விளங்க பண்ண மாட்டார். அதனால தான் சொல்கிறாரு, நீ வேலைக்காரன்ட்ட நீ இங்கே நில்லுப்பா, நானும் அவனும் திரும்ப வரோம். அடுத்தால மகன் கேட்குறான், அப்பா கட்டை இருக்குது, இது இருக்குது, ஆனால் தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அப்போ அந்த தகப்பனுடைய மனம் எவ்வளோ உடஞ்சிருக்கும். இது இருக்கே அது இருக்கேப்பா, அது இல்லையே நீ கேட்கும் பொழுது அவர் எவ்வளோ உடஞ்சிருப்பார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இதே மாதிரி விசுவாசம் நமக்கு இருக்கா? நானும் நிறைய தடவை யோசிக்கிறேன், நம்ம என்னெல்லாம் கற்பனை பண்ணுறோம். அன்றைக்கி ஒரு சாட்சி சொன்னாங்களே, அன்றைக்கி ஃபோன் பண்ணுறாவா மருமகா, சிஸ்டரோட மருமகா, மகன் ஃபோன் பண்ணுறான், உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டு போகிறேன். நான் பதறிட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளை, நெஞ்சு வலின்னு சொல்கிறாங்களே, பதறிட்டேன். ஆனால் இந்த சிஸ்டர் அப்போவும் எனக்கு நம்பிக்கை இருக்குது சிஸ்டர், ஆண்டவர் கைவிட மாட்டார் சிஸ்டர், என்ன அழைச்சிட்டு வந்து அவர் சிஸ்டர் கண்டிப்பாக எல்லாம் நல்ல, இப்போ சொன்னாங்களே அதே மாதிரி. அப்போ அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம், இப்போ சொன்னாங்களே என் மகனுக்கு அது ரன் ஆகலை, இது ரன் ஆகலை, எத்தனையோ ப்ராப்ளங்கள் அவங்க குடும்பத்தில் இருந்தும் அவங்களுடைய ஃபெய்த் என்னென்னா, அவங்க ஹிந்துலேருந்து, என்ன மாதிரி ஹிந்துலேருந்து வந்தவங்க, ஃபெய்த் என்னென்னா, என் தேவன் என்ன கைவிட மாட்டார்னா, அங்கேருந்து வந்திருக்கேன், என்ன கைவிட மாட்டார். இந்த விசுவாசம் எப்பொழுது என்ன செய்யணும், நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லியாச்சு. சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் கட்டையெல்லாம் அடுக்கிட்டாரு. ஈசாக்க கட்டைக்கு கை காலெல்லாம் கட்டி அந்த கட்டைக்கு மேலே கடத்துறாரு. அப்போ ஒரு சாதாரண பையன் அல்ல, அவனுடைய 86 வயசில் அவன் பிறந்தான், 100வது வயசில் தான் இவன் பிறந்திருக்கான். இதுக்கு இடப்பட்ட காலம், பெரிய பையன்தான். அந்த வாலிப பையனை வச்சு கெட்டும் பொழுது இன்னொரு பிள்ளைன்னா என்ன செய்யும், ஓடிரும். என்னை கெட்டி என்ன எரிக்க போறியா, என்னை வெட்ட போறியா, நான் ஓடுதேன்ட்டு ஓடிடும். எங்கள் ஜோஸ் என் பேரனே காலை கெட்டுனா ஓடிடுவான், ஓடிடுவான். அப்படிப்பட்டவன் பேசாமல் படுத்திருக்கான். அது நமக்கு என்ன உதாரணத்தை காட்டுதுன்னா, இதே மாதிரி தான் சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல் யார் இருந்தா, இயேசு. கட்டையில் கடத்தும் பொழுது கூட அவன் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் கீழே குனிஞ்சி கத்தி எடுக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்ரஹாமே அப்ரஹாமே, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாத. அப்போ பதறி போய் சொல்கிறாரு, அப்ரஹாமே அப்ரஹாமே. அப்போ நமக்கு ஒன்றுன்னா ஆண்டவர் வந்து அப்ரஹாமே ஏன் போகிற, நான் இருக்கலாம் சொல்லலை, மெதுவாக சொல்லலை, அப்ரஹாமே அப்ரஹாமே, பதறி போய் கூப்பிடுறாரு. நமக்கு ஒன்றுன்னா என்ன செய்யக்கூடிய ஆண்டவர், பதறி போய் கூப்பிடுறாரு. தூதர்கள், நம்ம பணிவிடை ஆவிகள் சுற்றி நம்மளை நிறுத்தி வச்சுருக்காரு. நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தூதன் நம்ம கூட இருக்கிறான். அந்த எண்ணம், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் போகிறோம். கை போடாதேன்னு சொன்னோன்னே இவன் என்ன செய்தான், திரும்பி பார்க்குறான். அந்த வசனத்தை வாசிங்க. அவன் எங்கே பார்க்குறான், ம் 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 ம்
இவன் என்ன பார்க்குறான்? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, அது சாதாரண ஆட்டுக்குட்டின்னு போடலை, ஆட்டுக்கடா. அப்போ அது முள்ளில் சிக்கி நின்றுதுன்னா, சாதாரணமாக நின்னாலே ஒரு ஆட்டுக்கடா அவ்வளோ நேரம் நின்னா கத்தும். ஆனால் இந்த ஆட்டுக்கடா இவ்வளோ நேரமாக அவன் கெட்டுறான், அடுக்கிறான், மேலே வைக்கிறான், சத்தம் போடாமல் எப்படி இருக்கும்? சத்தம் போடாமல் இருக்கிற சாத்தியமே இல்லை. இவன் பார்க்கும் பொழுது அது முள்ளில் சிக்கி நிற்கிது. அதை கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய மகனுக்கு பதில் என்ன செய்தான்? தகன பலியாக இட்டான். இது யாரை காட்டுது? இயேசுவை காட்டுது. பிதா, நீ போய் மக்களெல்லாம் பாவத்தில் வாழ்கிறாங்க, நீ மனு உருவம் எடுத்து போய் பாவங்களை ரட்சிப்பதற்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக, பாவிகளை ரட்சிப்பதற்காக நீ போன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் தன்னை ஒப்பு கொடுத்து வருகிற தேவன் தான் யார்? இயேசு. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கவே மாட்டோம். ஆனால் அவர் என்ன செய்தார்? தன்னையே ஒப்பு கொடுத்தாரு தகன பலியாக. அப்போ எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம கும்பிட்றோம்? எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன், மன்னிக்கிற தேவன். பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சிலுவையில் கூட சொல்கிறாரு. அந்த மன்னிக்க என்ன நமக்கு இருக்கா? பிதாவை மன்னியும். நம்மளை சிலுவையில் அரைஞ்ச பாவிகள் இங்கே நிற்கிறாங்களே, அவங்கள என்ன பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு தான் நமக்கு வரும். அவருக்கு வரல. எப்படி அவருடைய குணங்களை நம்ம தரித்து கொள்கிறோமா? கேட்டு பார்க்கணும். அவரோட குணங்கள் நமக்கு இருக்கணுமே, அவருடைய கனிகள் நமக்கு இருக்கணுமே, நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர் உடனே என்ன பண்ணுறான்? அதிலேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டான். அதனால தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னென்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். இந்த ஒரு ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் வைத்த பரீட்சையில் அவன் பாஸ் பண்ணதுனால இன்றைக்கும் பைபிளில் விசுவாசத்தின் தகப்பனாக நம்ம மட்டுமல்ல, முஸ்லீம்கள் கூட, கிறிஸ்தவர்கள் கூட, யூதர்கள் கூட எல்லாருமே அவரை என்ன செய்தார்? விசுவாசத்தின் தகப்பனாக பார்க்கக்கூடிய பேர் பெற்றவர்கள். அவன் ஹிந்து. ஆபிரகாம் கிறிஸ்தவன் அல்ல, யூதன் அல்ல, பிறவி கிறிஸ்தவன் அல்ல, ஒரு ஹிந்து. ஒரு ஹிந்துவை ஆண்டவர் கால் பண்ணி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி அது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்து 25 வருஷம் குழந்தை இல்லாமல் காத்திருந்து அதுக்கப்புறம் ஒரு குழந்தையை கொடுத்து அதுக்கப்புறம் வச்ச டெஸ்ட் தான் இது. அப்போ எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்கள், நினச்சி பார்க்கணும். நீங்கள் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்து பைபிளில் அவ்வளோ ஆபிரகாம் ஃபஸ்ட்டில் கொடுத்தது நிறைய ஆசீர்வாதங்கள் 12வது அதிகாரத்தில் பார்த்தா யாரை கொடுத்துருக்கு? ஆபிரகாமுக்கு தான் கொடுத்துருக்கு. இப்போ முதல்ல நம்ம என்ன உதாரணம் பார்த்தோம்? எலிசாவை பார்த்தோம். எலிசாவில் என்ன பண்ணாங்க? முதல்ல கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ படைகள் சூழ்ந்து நிற்கதை பார்த்தாங்க. ரெண்டாவது கண் மயக்கம் வந்தது. எதிரிகள் நம்ம அணுகாதபடி காத்து கொண்டாரு. நம்மளை சுற்றிலும் 10,000 பேர் வந்தாலும் நம்மளை அணுகாது. அடுத்தால அவங்களே தானே கூட்டிகிட்டு போய் கொண்டு விடக்கூடிய அளவுக்கு கண்ணை திறந்தார். இப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோன்னா, அவன் திறக்கப்படும் பொழுது தன் மகனுக்கு பதில் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்து வச்சுருந்தாரு? ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாரு. அப்போ எப்படிப்பட்ட கடவுள் அவருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தால 3வது இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உதாரணம் ஆகார். பதினாறாவது அதிகாரம் 2வது வசனம். ம் 25 வருஷமாக குழந்தை இல்லை. ஆனால் இவன் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். கண்டிப்பாக தனக்கு குழந்தை பிறக்கும், ஆண்டவர் தருவாருங்கிற நம்பிக்கையில் அவன் காத்திருந்தான். ஆனால் நடந்தது என்ன? அந்த காலத்தில், அந்த நாட்களில் தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? தன்னுடைய அடிமை பெண்ணை வேலை ஆட்களோடு சேர்ந்து
குழந்தை பிறக்கிறதுக்கு மறுமனையாட்டியாக கொடுப்பாங்க, அந்த வழக்கம். அதே மாதிரி சாராள் சொல்லுதான், ஒருவேளை இந்த அடிமை பெண்ணால் கூட நம்மளுடைய கற்பம் தரிக்கப்படலாம், நீங்கள் அவளோட சேர்ந்து மறுமனை ஆட்டிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஆகார் என்பவள் எகிப்திலிருந்து வந்த ஒரு அடிமை பெண். அவள் ஒரு தெய்வத்தை, நம்ம தெய்வத்தை வணங்கக்கூடியவள் அல்ல. அவள் ஒரு அடிமை பெண்ணாக, எத்தனையோ அடிமை பெண்கள் ஆபிரகாம் வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அதில் ஒரு அடிமை பெண் இவ சாராள் ஆகாரை தெரிந்தெடுத்தான்னு சொன்னாலே அப்போ இவளுக்கு ஒரு உண்மை உள்ளவளாக அவள் இருந்திருக்கா. அதனால தான் அவளை என்ன செய்யிருக்காரு, தெரிந்தெடுத்திருக்கா. தெரிந்தெடுத்து மறுமனை ஆட்டி கொடுக்கும் பொழுது என்ன செய்யிருக்கணும், இவன் ஆபிரகாம் சொல்லியிருக்கணும், நான் கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிறேன், கர்த்தர் சொன்னால் தான் நான் எதையும் செய்வேன், கர்த்தர் சொன்னால் தான் வருவேன்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. அப்போ அந்த காலத்திலேருந்தே கணவன்மாரெலாம் பொண்டாட்டி சொல்ல தான் கேட்பாங்கங்கிறது இது ஒரு உதாரணம். ஃபஸ்ட்டில் என்ன செய்தான், ஏவாள் சொல்ல கேட்டு என்ன செய்தான், ஆதாம் கனியை புசித்தான். இன்றைக்கும் உலகத்தில் பாவம் இருக்கிறதுக்கு காரணமானா. அதே மாதிரி ஆபிரகாம் தான் பொண்டாட்டியை சொல்ல கேட்டு என்ன செய்தான், மறுமனை ஆட்டியாக ஆகாரம் எடுத்துட்டான். அதனால் இன்றைக்கும் கூட என்ன, அந்த ஒரு அரேபியர்கள் அவங்க தான், இஸ்மவேலரின் சந்ததி தான் அரேபியர்கள். அதனால் அவர் அந்த வம்சம் இப்படி தப்பாக பண்ணிட்டான்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கலைன்னா அந்த வம்சம் வந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், அதையும் ஆசீர்வதித்தார். அப்போ ஆகாரம் மறுமனை ஆட்டியாச்சு. மறுமனை ஆட்டி ஆக்கினோடனே இவளுக்கு கர்ப்பம் தரிச்சிருதா. கர்ப்பம் தரித்த உடனே என்ன செய்தானா, தன்னுடைய நாச்சியாரை அற்பமா என்றா. அந்த அற்பமா எண்ண உடனே அவள் ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க, 5வது 6வது. என்ன பாருங்க, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமக்கு சுமரும், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாரா. இவ கல்யாணம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டா, மறுமனையாட்டியாக சொல்லும் பொழுது கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டா. ஆனால் இப்போ என்ன செய்யணுமா, இதுதான் நம்மளுடைய விஷயமும். நம்ம எல்லா காரியங்களும் ஆம்பளைங்கிட்ட போய் சண்டை போடுறதே பாதி நேரம் என்னது வேண்டாதது தான். என்ன செய்கிறா, கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. அப்போ கர்த்தரை இங்கே இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவளே மறுமனையாட்டியாக கொடுத்தா, அவளே பண்ணனா எல்லா காரியமும். ஆனால் அதுக்கு அவன் உடனே என்ன சொல்கிறான், அவன் உன் கையில் இருக்கான், அதனால் உன் பார்வைக்கு நலமானபடி நீ செய். அப்போ அவன் அவளை கூப்பிட்டு நீ இப்படி பண்ணாத, அவள் உனக்கு இவ்வளோ வாழ்க்கையை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவன் சொல்லலை. என்ன ஆச்சு, கடைசியில் அவள் என்ன செய்தா, கொடுமையாக நடத்த ஆரம்பித்தா. அந்த கொடுமை தாங்காமல் இவன் என்ன செய்தா, வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டா. சூர் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறான். ஓடி போய் அலைகிறா. ஆகார்னாலே அலைகிறவள் தான். அவள் அலைகிறா. அங்கே அலையும் பொழுது ஆண்டவர் அவளை கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். எவ்வளவு துல்லியமாக ஆண்டவர் கேட்குறார் பாருங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அப்போ சாராயிங்கிற பேரை சொல்லியாச்சு, அவள் இருக்கிற வேலையை சொல்லியாச்சு, அவங்க வீட்டில் அடிமை பெண்ணு. நீ எங்கேருந்து வர, எங்கேருந்து போகிற. அப்போ நிச்சயமாக இவ்வளவு சொன்னவருக்கு அவள் எதுக்கு வரான்னு தெரியாதா, தெரியும். அப்போ என்ன ஆண்டவர் விரும்புகிறாரு, நம்ம வாயால் அறிக்கையிடப்படணும் அப்படிங்கிறத அவர் விரும்புகிறாரு. அப்போ உடனே இவளும் என்ன சொல்கிறா, நான் எனக்கு ஒருத்தி இருக்கா, நம்ம வீடுகள்னா என்ன செய்வோம், அங்கே ஒருத்தி இருக்கா, அவள் ஒரு பேயாக ஆடுதா, அதனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அவள் என்ன சொல்கிறான், என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். அப்போ அதில் அவள் கொஞ்சம் நல்லவ தான், அதனால தான் அவள் அவளை கண்டு மறுமனையாட்டியை கொடுத்துருக்கா. அப்போ நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன். உடனே கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்கிறார்னா, நீ திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கியது. மற்றவங்கன்னா நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான்.
அவள் வந்து உன் இஷ்டப்படி செய்யின்னு அவர் சொன்னார். இவள் கொடுமைப்படுத்தினாலே ஒழிய வீட்டை விட்டு அனுப்பலை. இவளாக தான் வந்தா. அவள் சாராய் வந்து அனுப்பலை. ஆனால் திரும்ப போகும் பொழுது அவங்க என்ன செய்யிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. 2 பேருமே அவளை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இவர் வந்து நீ நாச்சியார் அண்டைக்கு போன்னு சொல்லிட்டு ப்ராஃபஸி சொல்கிறாரு. கர்த்தருடைய தூதனானவர், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அது எப்படி இருக்கும், பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். இன்றைக்கி அரேபியர் அப்படி தான் இருக்காங்க. அடுத்தால அவன் எப்படி இருப்பான் சொல்லிட்டு, நீ வந்து அந்த பையனை பற்றி அவன் துஷ்டனாக இருப்பான், அவனுடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும், சகோதரர் எல்லாரும் குடியிருப்பான், எல்லாம் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இவளுக்கு தாங்க முடியல. முதலாக கர்த்தருக்கு என்ன செய்கிறா, பெயர் சூட்டுறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பெயர் சூட்டுறா? எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டான். முதல்ல தேவனுக்கு பெயர் சூட்டினவளே யார்? ஆகார் தான். திரும்ப வீட்டுக்கு வாரா, இருக்கா. அவர் சொன்னபடி சாராளுக்கு என்ன ஆகுது, கற்பம் தரிக்கிறா. கற்பம் தரித்து அவனும் வளர்ந்து வாரான், இவனும் வளர்ந்து வாரான். 2 பேரும் விளையாடும் பொழுது பரியாசம் பண்ணுறாங்க. பரியாசம் பண்ணின உடனே இவளுக்கு என்ன செய்யுது, கோவம் வருது. யாருக்கு? சாராய்க்கு கோவம் வருது. அப்போ சாராய் சொல்கிறா, இவன் வந்து நம்முடைய சுதந்திரவாளியாக அவன் இருப்பதே இல்லை, அதனால் இவனை என்ன செய்ய, வீட்டை விட்டு துரத்திடு. அப்போ இவனுடைய மனம் எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். பெரியவனா, நமக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னும் பொழுது வளர்ந்தவன் பெரிய பையனாயிட்டான். இவனை வீட்டை விட்டு துரத்துங்கும் பொழுது முதல்ல அவன் போகும்பொழுது அவன் ஃபீல் பண்ணலை. ஆனால் இப்போ இஸ்மவேல் பிறந்த பிறகு கர்த்தருடைய தூதன் அவரும் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், இஸ்மவேல் பேரிடுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தையின்படியே இவளுக்கு பிள்ளை பிறந்து வயதான பிறகு அந்த பையனை நீ அனுப்பிடு, அவன் எனக்கு சுதந்திரவாளி, என் பிள்ளைக்கு இருக்கிறதில்ல, அவளையும் பிள்ளையும் அனுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் மனம் என்ன பண்ணுது, வேதனைப்படுது, துக்கப்படுது. அந்த துக்கத்தை பார்த்து, வேதனையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன் பொண்டாட்டி சொல்ல கேளு. அன்னைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்க சொல்லலை எல்லாம்மா கேட்கணும். இல்லை பைபிளில் போட்டிருக்கல பொண்டாட்டி சொல்ல கேளுன்னு. அப்படியா, எங்கம்மா போட்டிருக்கு அப்படின்னு. இந்த கர்த்தரே சொல்லியிருக்காருல பைபிளில் பொண்டாட்டி சொல்ல கேளு. அப்படியாம்மா, கரெக்டு. அப்போ அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் பொண்டாட்டி சொல்ல கேளு, உன் மனைவின்னு சொல்ல நீ கேளு. இவன் என்ன செய்தான், ரொம்ப வருத்தத்தோடு கூட ஒரு துருத்தி நிறைய தண்ணீரும் அப்பத்தையும் கொடுத்து அவள் கழுத்தில் அந்த பிள்ளைய தோளில் கொடுத்து ஒப்பு கொடுத்து அனுப்பிட்டான். முதல்ல போனது சூர் வனாந்தரம், இப்போ என்ன செய்தா, பெயர் சபா வனாந்தரத்தில் அலைந்து என்ன செய்தா, கண்ணீர் வடிக்கிறா. அந்த துருத்தியில் தண்ணி தீர்ந்து போச்சு. ஒரு செடிக்கு பக்கத்தில் அவனை விட்டுட்டு, அவன் சின்ன பிள்ளையில் படுக்க வைக்கல, விடுதா, செடியின் பக்கத்தில் விட்டு அவள் என்ன செய்தா, தூரத்தில் போய் அழுதா. ஆனால் யார் செத்தத்தை ஆண்டவர் கேட்டார்? ஏன் ஆகார் செத்தத்தை கேட்கல? ஆகார் ஏற்கனவே என்னை காண்கிற தேவன் பேர் விட்டுருக்கா. அவன் ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாலும் கூட அவளை பார்த்து நீ போகாத, நீ அங்கே போய் அடங்கிருன்னு சொன்னது ஆண்டவர் தான். உன் பிள்ளைக்கு பேர் இஸ்மவேல்னு சொன்னது ஆண்டவர் தான். உன் மகன் துஷ்டனாக இருப்பான், எப்படி இருப்பான்னு சொன்னது ஆண்டவர் தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, பிள்ளையின் சத்தத்தை தான் ஆண்டவர் கேட்டார். அந்த பிள்ளை யார்? ஆபிரகாமின் சந்ததி, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய சந்ததி. அதனால என்ன செய்தார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இதுக்கு முன்னாடி எந்த சத்தத்தை எல்லாம் பைபிளில் முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கு? மோசேயின் அழுகை சத்தத்தை பார்வோனுடைய சகோதரி கேட்டு கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் வளர்த்ததை நம்ம பார்த்தோம். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரல் தேவனுடைய சந்நிதிக்கு எட்டியது. நினிவே மக்களின் பாவ கூக்குரல் தேவனுடைய சந்நிதிக்கு எட்டியது. அதே போல் இவ ஆகாரினுடைய கூக்குரல், ஆகாரினுடைய பிள்ளையினுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதிக்கு எட்டுச்சு. அவர் வாராரு, வந்து என்ன செய்தார், ஆகாருக்கு என்ன பண்ணார்? 19வது வசனம், தேவன் அவன் வனாந்திரத்தில் வளர்றான். ஆண்டவர் அவளை கண்களை திறந்த உடனே பக்கத்தில் இருக்க ஒரு நீர் ஊற்ற கண்டா.
அதுவரை அங்கே தான் இருக்குது. இந்த பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு போய் அழக்கூடியவா, அந்த துறவு அவள் கண்களுக்கு தெரியலை. நமக்கும் ஆண்டவர் நிறைய நன்மைகள் வச்சுருக்காரு, நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, நம்மளால் கண்களில் காண முடியலை. நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த நன்மையான ஈவுகளை நம்ம கண்கள் காட்டப்படும். வெறும் கையோடு இந்த எப்படி யாக்கோபு வெறும் கையோடு வந்து கோலும் தடியுமாக வந்து 2 பரிவாரங்களோடு போனானோ, வெறும் கையோடு இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு நான் வந்தேன். இன்றைக்கி எத்தனை பரிவாரங்களோடு இப்போ பெரிய ஊழியத்தோடு 2 பிள்ளைகளும் நல்ல படிப்போடு வேலை பார்க்குற கிருபையை கொடுத்தது யார்? தேவன். கோடி கோடியாக நான் சொல்ல முடியும் சாட்சி. இம்மட்டும் வழி நடத்தினவர் என் எபினேசர், எனக்குள்ள ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தவர் என் யெகோவாயிரே, என்னை குடும்பத்துக்கு யெகோவாயிரே அவர், என்னுடைய பிள்ளைகளுக்கு யெகோவாயிரே அவர், என்னுடைய ஒவ்வொரு அடிக்கும், என்னுடைய ஒவ்வொரு வலிக்கும் இன்றைக்கும் நான் பார்ப்பது தேவனை தான். கர்த்தாவே இந்த காரியம் யாரால் வந்து, இந்த காரியம் ஏன் நடந்தது? சாதாரணமானதல்ல. எங்கள் வீட்லேயும் ஒரு சாவெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதுலேயும் தாங்கக்கூடிய, தப்பித்து கொள்ளும்படிய அந்த வருத்தத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்தது யார்? தேவன். ரொம்ப அழுதுருக்கேன் நான். அப்போ ஆண்டவர் என்னை தேற்றுவார். எப்படி அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அந்த வசனத்தை சொல்லி தேற்றுவார். உபத்திரமோ நாசமோ உன்னை சுக்கப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவார். இஸ்ரவேல் செட்டைகளுக்குள்ளே நீ வந்துட்ட, உனக்கு நிறைவான பலனை கொடுப்பேன் பாரு. அவரை போல் ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. ஒரு தந்தை அரவணைப்பது போல் அரவணைக்கக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. இருளான வாழ்க்கைக்குள்ளே ஒளி வீசக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. அவரை போல் தெய்வம் கிடையாது. இவன் என்ன பண்ணுறா? இஸ்மவேலை என்ன செய்கிறா? வனாந்தரத்தில் அனுப்பிட்டு அவள் கண்கள் திறக்கப்பட்டவுடனே அவளுக்கு எப்படி தெரியுதோ அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு நன்மையான ஈவுகளை தர்றதுக்கு வல்லவராக இருக்கார். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தண்டையில் வந்து நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம வேண்டணும். இப்போ ஆபிரகாம் நல்லது பண்ணானா தப்பு பண்ணானா? ஆகாரின் விஷயத்தில் தப்பு தான் பண்ணான். கடவுள்கிட்ட கேட்காம அவளை கல்யாணம் பண்ணான். அதே மாதிரி சாரா என்ன பண்ணா? அவள் தானே வேணும்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணி வச்சா. அப்போ ஏன் கோவப்படணும்? பொறுமையாக போயிருக்கணும். தவறு. அதே மாதிரி ஆகார் பண்ணது என்னது? நம்ம அடிமை பெண்ணாக இருந்தால் கூட நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சாங்களேன்னு சொல்லி அவன் என்ன செய்யணும்? அற்பமாக எண்ணி இருக்கக்கூடாது. அவளும் பண்ணுனா. அந்த 3 பேரும் தவறு பண்ணும் பொழுதும் இந்த தவறுகளை எல்லாம் சமாதானமாக தீர்த்து வைத்தது யார்? கர்த்தர். அந்த 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருவர் தவறுகளையும் ஆண்டவர் என்ன செய்தார்? நீ கோவப்படாத, உன் மனைவி சொல்பு கேட்டு அவளை அனுப்பு. நீ கோவப்படாத, நீ சாராயிட்ட போய் அடங்கிடு. நீ கோவப்படாத, திரும்ப என்ன செய்யும்? உன் மகனை வந்து நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். திரும்பியும் சொல்கிறாரு, நீரூற்றை காட்டினது மட்டும் இல்லை, மறுபடியும் சொல்கிறாரு, உன் மகனை என்ன செய்வேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ அவளுடைய சந்தோஷம். ஆனால் முதல்ல ஆண்டவருக்கு பெயரிட்டது ஆகாராக இருந்தால் கூட திரும்ப அவள் கடவுளை வணங்கினதாகவோ கர்த்தரை தேடினதாகவோ கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்ததாகவோ எங்குமே கொடுக்கப்படலை. அதற்கு ஒரு காரணம், அவள் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனதாக கூட இருக்கலாம். ஆனால் பைபிளில் கொடுக்கப்படலை. முதல்ல அவளை நம்ம பெயரிட்டோமே, அந்த கடவுள் தானே நம்மளை, அந்த கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றினார், அந்த கர்த்தர் தானே நம்ம பிள்ளைக்கு பெயர் வச்சார், அந்த கர்த்தர் தானே இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார், இப்போவும் கூட அந்த தண்ணீர் துறவை காட்டினது அவர் தானே இனி சொல்லி அந்த இஸ்மவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவள் வளர்க்கலை. அந்த கர்த்தர் அவள் தேடுனதா திரும்ப இஸ்மவேலின் சந்ததியிலோ ஆகாரின் சந்ததியிலோ கொடுக்கப்படவே இல்லை. அதுதான் நம்ம என்ன செய்யணும்? முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவளை மாதிரி நம்ம நன்றி மறந்தவளாக இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வர நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு மாத்திரம் தேவனை வேண்டிட்டு அதுக்கப்புறம் இவர் யாரோ நான் யாரோ அப்படின்னு போகக்கூடிய ஆட்களாக நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. ஏன்னா கண்ணீரை காண்கிற தேவன் நம்மளுடைய கண்ணீரை துருத்தியில் கணக்கு வைக்கிற தேவன். ஏன் கண்ணீரை மாத்திரம் ஆண்டவர் கணக்கு வைக்கிறேன்னு சொல்கிறாரு? ஏன் நம்ம சந்தோஷத்தை ஏன் கணக்கு வைக்க மாட்டேங்காரு? சந்தோஷத்தை கணக்கு வைக்க தேவையில்லை. கண்ணீர் எங்கேருந்து வருது? நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள சோர்வுகளெல்லாம் என்ன செய்யுது? துக்கங்கள் எல்லாம், துயரங்கள் எல்லாம், இயலாமையெல்லாம், புலம்பல்கள் எல்லாம் எப்படி வருது? கண்ணீராக வருது. அந்த கண்ணீரை தான் அவர் துருத்தியில் நான் கணக்கில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கண்ணீருக்கு என்ன செய்யுது? நம்ம இப்போ நான் பார்க்குறேன், நான் கண்ணீர் வடித்தா எப்படி பார்ப்பீங்க? இந்த ஆண்டி அழுதாங்க, இந்த சிஸ்டர் அழுதாங்க.
கண்ணீரை மற்றவங்க கண்ணீரை பார்ப்பாங்க, அந்த கண்ணீர் வந்து கண்ணு சிவப்பாக இருப்பதை பார்ப்பாங்க, கண்ணீர் கண்ணு கலங்கி இருக்கதை பார்ப்பாங்க. ஆனால் தேவன் என்ன பார்க்குறாரு? உள்ளார்ந்த மனதில் இவளுக்கு என்ன இருக்குது? ஆகாரின் கண்ணீருக்கு அவர் பார்த்தது என்ன? இந்த பிள்ளையால் தான், இந்த சாராளால் தான். இதே போல தான் நம்ம கண்ணீரை மட்டும் ஆண்டவர் பார்க்க மாட்டார். கண்ணீருக்கு உள்ள இவளுக்கு என்ன இருக்குது, இவளுக்குள்ள என்ன சோகம் இருக்குது, அதை பார்க்குற தேவன் தான் தேவன். நிறைய பைபிளில் கண்ணீரோட அன்னாள் வந்து கண்ணீரோடு போய் ஜெபம் பண்ண போகிறா. அப்போ வந்து ஏலி சொல்கிறாரு, நீ வந்து புலம்புற, நீ குடிச்சிருப்ப, அதனால தான் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் கிளேசமுள்ள ஸ்திரீ, ஆண்டவற்றை என்னுடைய கவலைகளெல்லாம் ஊற்றுனேன். அப்போ அவன் வந்து ஒரு பெரிய ஆசாரியனாக இருந்தால் கூட இவ உண்மையிலேயே ஆண்டவற்றை தன்னுடைய விண்ணப்பத்தை ஊற்றுறாளா இல்லை குடிச்சிட்ருக்காளான்னு தெரியல. அதான் முக்கியம். ஆனால் ஆண்டவருக்கு தெரிஞ்சது, அவளுக்கு பிள்ளைய கொடுத்தாரு. அந்த பிள்ளைக்கு போக எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அவள் எப்படி ஆண்டவற்றை பெற்றாளோ அதே மாதிரி ஆண்டவற்றை கொண்டு என்ன செய்தா? அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு ஒப்பு கொடுத்தா. அந்த பிள்ளை எப்படி ஆச்சு? எப்படி இஸ்மவேலை ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்குனாரோ அதே மாதிரி சாமுவேலை என்ன பண்ணார்? ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாட்டினார். சாதாரணமான தீர்க்கதரிசி அல்ல, பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி ராஜாக்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு தீர்க்கதரிசி. அப்போ ஆண்டவர் வந்து எவ்வளவு கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை களிப்பாக்குகிற தேவன் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கி நம்ம இத்தனை காரியங்களை கண்களை திறக்கும் பொழுது என்ன பார்க்குறோம்? கண்களை மூடுவதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு ஒவ்வொரு காரியமாக பார்த்தோம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆகார போல் கண்ணீர் வடிக்கிறீங்களா? கஷ்டப்படுகிறீங்களா? ஆண்டவரை பார்த்து இன்றைக்கி நீங்கள் வேண்டுங்க. உங்கள் பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்தே கர்த்தர் என்ன செய்வார்? அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தீப்பார். எந்த இடத்துல ஆகார் அழுதாலோ அந்த இடத்துல ஒரு நீரூற்றை வரவழைச்சார். எந்த எகிப்தில் பஞ்சம் வந்ததோ அந்த இடத்துல யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிறுத்தினார். எந்த பார்வோனின் அரண்மனை மோசையை கொல்ல நின்றுதோ அந்த பார்வோனின் அரண்மனையில் தான் யார் வளர்ந்தா? மோசே வளர்ந்தான். அப்படிப்பட்ட தேவன் தான் ஆண்டவர். ஆபிரகாம் கோபப்பட்டதுக்கு காரணம் என்ன? என் மகனை அவன் கொண்டு போகிறானே, என் மகன் என்ன ஆவான்? இத்தனை வயசுக்கு அப்புறம் 86 வயசில் பிறந்த மகன் அல்லவா? ஆனால் ஆண்டவருடைய வழி வேறு. அவன் இஸ்மவேலை அவனுடைய சந்ததி ஆக்கணும்னு நினச்சான். ஆண்டவர் ஈசாக்கைத்தான் சுதந்திரவாளி ஆக்கினார். அதே போல தான் ஈசாக்கு வந்து தன்னுடைய மகனான ஏசாவை தான் தன்னுடைய பிரதிஷ்ட மூத்த மகனாக அவனை வாரிசாக்கணும்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் யாரை வாரிசாக்கினார்? யாக்கோபை. அதே மாதிரி யாக்கோபு 12 பிள்ளைகள் இருந்தால் கூட ஆண்டவர் யாரை நேசித்தார்? யோசேப்பை. அதே போல் தாவீதுக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தால் கூட ஆண்டவர் வந்து யாரை தேர்ந்தெடுத்தார்? அதே போல் அநேக தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருந்த பொழுதும் கூட எல்லா தீர்க்கதரிசிகளையும் தேர்ந்தெடுக்காமல் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தார்? எலியாவுக்கு அப்புறம் எலிசாவை தான் தேர்ந்தெடுத்தார். அவர் ஏன் காரணம் என்னன்னா, அவர் புறத்தாலே போய் அவனை மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும்னு வேண்டி 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 ரெட்டிப்பான வரத்துக்காக பெத்தேலுக்கு போ, கில்காலுக்கு போ, புறத்தால் போய் 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 ஆண்டவர் சொன்ன வழியிலெல்லாம் போனார். போனது மட்டும் இல்லை, ஆண்டவர் எலியா சொல்கிறாரு, நீ இப்போ நான் எடுக்கப்படும் பொழுது நீ பார்த்தா வரங்கள் உனக்கு கிடைக்கும். அவன் எடுக்கப்படும் பொழுது எப்படி எடுக்கப்பட்டான்? அக்னி ரதமான குதிரை. அந்த அக்னி ரதத்தை நம்ம இந்த லைட்டை பார்த்தாலே நம்ம என்ன செய்யுது? கண்ணு கூசுது. அந்த அக்னி ரதமான அந்த குதிரை அதுவும் கீழே இல்லை, மேலே. அப்போ பார்க்கும் பொழுது அவன் கண்ணு என்ன செய்யிருக்கும்? கூசியிருக்கும். அப்போ ஒரு நிமிஷம் அவன் தாழ்ந்தா கூட அந்த வரங்களை வாங்கியிருக்க மாட்டான். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு அந்த குதிரை அக்னி மதமான குதிரையோடு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பார்க்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த மகிமையை கொடுத்தாரு. அவன் எத்தனை அற்புதம் பண்ணானோ, அதிசயம் பண்ணானோ, அதுக்கு ரெட்டிப்பான அற்புதமும் அதிசயமும் யாரும் பெற்றான். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்துடணும். என்னுடைய குறைவுகள், என்னுடைய நிறைவுகள் எல்லாத்தையும் மாற்றுறது யார் தான்? ஆண்டவர் தான். அப்படின்னு நினச்சி நீங்கள் வேண்டும் பொழுது ஆண்டவர் அபரீதமான ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கார். நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, இத்தனை நேரமும் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி தோப்பனே. ஆவியானவரே, நீர் கொடுத்த இந்த மன்னா
இந்த பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய மன்னாவாக கண்கள் திறக்கப்பட்டு உம்மோடு கூட கிட்டி சேர ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா. எங்களுடைய கண்கள் மங்கலாக இருக்கலாமாப்பா, ஆனால் தெளிவான கண்களை உம்மால் தான் கொடுக்க முடியும். ஆழத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க நிறைந்த கண்களை உம்மால் தான் கொடுக்க முடியும். தெளிவுள்ள கண்களை உம்மால் தான் கொடுக்க முடியும். பிரகாசமான கண்களை உம்மால் தான் கொடுக்க முடியும். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறேன் ராஜா. அப்படிப்பட்ட கண்களை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாய், அடியாளுக்கும் அப்படிப்பட்ட கண்களை நீர் கொடுக்க வேண்டுமாய், எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேனப்பா. இயேசுவின் நாமத்தினால், கர்த்தரும் இரட்சகருமான வல்லமையுள்ள அந்த நாமத்தினால் உம்முடைய பாதத்தண்டையில் அனைவரையும் சமர்ப்பித்து உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. ஆமென். Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Welcome you all in the name of the Lord Jesus Christ. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். I strongly believe that God has brought you all to this place with a purpose. நான் உறுதியாக நம்புகிறேன் உங்கள் அனைவரையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். I thank God for speaking unto us this evening through his servant. அவருடைய ஊழியக்காரர் வழியாக தேவன் நம்மோடு பேசின அந்த வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I just want to add a couple of words and lead you all in prayer. இன்னும் ஒரு சில வார்த்தைகளை அதனோடு கூட சேர்த்து உங்களுக்கு சொல்லிவிட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். We heard that God was speaking unto us, telling speaking about the spiritual eyes. ஆவிக்குரிய கண்களை பற்றி நம்மிடத்தில் பேசின அந்த காரியத்தை நாம் கேட்டோம். Let's turn our Bibles to Psalms 119 verse 18. சங்கீதம் 118வது அதிகாரம். Psalms 119 verse 18. 119வது சங்கீதம் 18வது வசனம். Amen. Amen. The word says, "Open my eyes that I may see the wondrous things in your law." உமது Open my வேதத்தில் eyes. உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. Open my eyes. கண்களை திறந்தருளும். The word is not speaking about a physical eyes. இந்த வார்த்தையானது நம்முடைய மாம்சத்திலே இருக்கக்கூடிய கண்களை குறிப்பிடவில்லை. Every one of us have a physical eyes and we have the sight. We can look at things. நம் ஒவ்வொருவருக்குமே இந்த மாம்ச சரீரத்திலே ஒரு கண்கள் இருக்கிறது. அவைகள் மூலமாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. But a life cannot be led by what we see. ஆனால் நாம் எதை பார்க்கிறோமோ அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்ல முடியாது. The things what we see, the situation, circumstance, everything is might be different. நாம் பார்க்கிற காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே நம் வித்தியாசமானவைகளாக இருக்கும். From what God has promised us. தேவன் நம்மிடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணினதற்கு முற்றிலுமாக மாறுபட்டதாக அவைகள் இருக்கும். We could hear some few testimonies and a few examples from the Bible what God spoke to us through her servant. நாம் வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை நாம் பார்த்தோம். Now see, even in your lives God has promised certain things. உங்க வாழ்க்கையிலும் கூட தேவன் ஒரு சில காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். But the things what you see happening currently now is completely different from what God has promised. ஆனால் நீங்கள் தற்போது உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிற காரியங்கள், சூழ்நிலைகள் தேவன் உங்களுக்கு பண்ணியிருந்த வாக்குத்தத்தத்துக்கு முற்றிலும் எதிர்மறையானதாக இருக்கிறது. Most of the times we get discouraged, depressed on seeing what we see. பல நேரங்களிலே நாம் எதை பார்க்கிறோமோ அதை வைத்து மிகவும் சோர்வுக்குள்ளாகி அதைரியப்படுகிறோம். We question ourselves why all negative things are happening.
நாம் நம்மை நாமே கேள்வி கேட்கிறோம், ஏன் இப்படியாக நமக்கு எல்லாமே எதிர்மறையாகவே நடக்கிறது. And consistently praying. நான் தொடர்ந்தேர்ச்சியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I'm reading Bible. நான் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறேன். I'm going to church. நான் ஆலயத்திற்கு தவறாமல் I செல்லுகிறேன். regularly, attend all the prayers. நான் எல்லா ஜெபத்திற்கும் ஒழுங்காக கலந்து கொண்டிருக்கிறேன். But brother, there is no change in the life I live. ஆனால் சகோதரரே, என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. Everything is acting, everything is happening dead against of what God has promised. ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினதற்கு கம்ப்ளீட்டா எதிர்மறையாக, முற்றிலும் எதிர்மறையாகத்தான் என் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. If you turn your Bibles to 2 Corinthians 5:7. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The word says we live by faith not by sight. வார்த்தை சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தினாலே வாழ்கிறோம், நாம் பார்க்கிறதை வைத்து வாழவில்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The word says we live by faith not by sight. 2 கொரிந்தியர் 5:7. தமிழ் 6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். Amen. In English it's 5:7. It says we live by faith and not by sight. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். Amen. So we mean to say, we shouldn't live our lives by what we see. இது எதை குறிக்கிறது என்றால், நாம் எதை பார்க்கிறோமோ அதை வைத்து நாம் வாழ்க்கையை வாழக்கூடாது. We calling ourselves as a children of God, நாம் நம்மை நாமே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறோம். we are little different from the worldly children. இந்த உலகத்தின் பிள்ளைகளை விட நாம் கொஞ்சம் மாறுபட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். Physically we look the same. சரீர பிரகாரமாக நாம் ஒரே விதமாகத்தான் காணப்படுகிறோம். What is the difference between the worldly children and the godly children? ஆனால் உலகத்தின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்? We live as it is written as by the word of God. நாம் இந்த வார்த்தையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படியாக வாழ வேண்டும். We live according to the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையின்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The word says, don't live by what you see but live by faith. வேதம் சொல்லுகிறது, தரிசிக்கிறதின்படி நடவாமல் விசுவாசிக்கிறதின்படி நடங்க. Amen. ஆமென். So basically we have two eyes. அடிப்படையில நமக்கு இரண்டு விதமான கண்கள் இருக்கிறது. One is the physical eyes. ஒன்று நம் சரீரத்து பிரகாரமாக, மாம்ச பிரகாரமாக காணக்கூடிய கண்கள். But there is one more eyes. Bible says our heart has one eyes, that is called as spiritual eyes. ஆனா வேதம் இன்னொரு கண்களை குறித்தது சொல்லுகிறது, இருதயத்தின் கண்கள், அதுதான் அந்த ஆவிக்குரிய கண்கள். And that eyes has to be enlightened. அந்த கண்கள் ஒளிமயமாக்கப்பட வேண்டும். And it can be enlightened only when we read the word of God. அந்த கண்களுக்கு எப்போ ஒளி ஊட்டப்படும்னா, அது நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான். We cannot read the word of God as we read the normal newspapers and magazines. நாம செய்தித்தாள்களையும் பத்திரிகைகளையும் வாசிக்கிற விதமாக இந்த வேத புத்தகத்தை வாசிக்க கூடாது. Now I do not know, I am sure that you all would have experienced this. எனக்கு உறுதியாக தெரியும், நீங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை அனுபவித்திருப்பீங்க. When you read the Bible every time, நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, might be the same chapter, same verse, ஒரே அதிகாரமா இருக்கும், ஒரே வசனமா தான் இருக்கும். but God intervenes with that word in a different way. ஆனால் தேவன் அதே வார்த்தையை கொண்டு பல வித்தியாசமான கோணங்களிலே நமக்கு விளக்கி சொல்லுகிறதை உணரலாம். The same verse today might be God would be speaking through that word in a different angle. தேவன் அதே வார்த்தையை கொண்டு வித்தியாசமான ஒரு கோணத்துல அதை ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். Might be the same verse, if I read after a week's time, might be God intervenes with the word in a different angle. அதே வார்த்தையை அடுத்த வாரம் நீங்க திரும்பி படிக்கும்போது அந்த வார்த்தைக்கு இன்னொரு கோணத்துல தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். But the words what I'm reading by the same physical eyes. ஆனால் நான் வாசிக்கிற அந்த வார்த்தையானது சரீர பிரகாரமாக நாம் பார்க்கக்கூடிய அந்த கண்களை வைத்து வாசிக்கிறோம். ஒரே வசனம் தான், அது ஒரே தான். Has the physical eyes got changed?
இல்ல அந்த கண்கள்ல எதுவும் மாற்றம் அடைஞ்சிருச்சா என்ன? No, the physical eyes is the same. நாம பார்க்கிற இந்த கண்கள் அப்படியே தான் இருக்கிறது. But the understanding about the word is changing. ஆனால் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுவது தன்மையில தான் பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. Why there is an understanding, difference? Why there is a change in understanding? ஏன் நம்முடைய புரிந்து கொள்ளுதல்ல அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுகிறது? Because the spiritual eyes, the eyes of your heart is getting enlightened. ஏனென்றால் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கண்கள் ஒளி ஊட்டப்பட்டு அவைகள் வித்தியாசமாக தெரிகிறது. God anoints you by His Spirit and power, and He gives you a new wisdom and understanding. தேவன் உங்களுக்கு தன்னுடைய வல்லமையினாலே உங்களை அபிஷேகிக்கிறார், உங்களுக்கு அதன் மூலமாக புதிய ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். So when you get the new wisdom and new understanding, you are getting a new thought. உங்களுக்கு அந்த புதிய ஞானமும் புதிய புரிந்து கொள்ளுதலும் கிடைக்கும் பொழுது புதிய சிந்தனை ஒன்று உருவாகுகிறது. So the way you see things changes. ஆகவே நீங்க ஒரு காரியத்தை பார்க்கிற விதம் வித்தியாசமாக மாறுகிறது. Your perception about life changes. வாழ்க்கையை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் முற்றிலுமாக மாறுகிறது. There is a great change in the way you see things. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிற விதத்துல ஒரு பெரிய விதமான மாற்றம் ஏற்படுகிறது. Some people get so much discouraged by small little headache, they get depressed. ஒரு சின்ன தலைவலிக்கு கூட ஒரு சிலர் என்ன ஆயிருவாங்க, ரொம்ப சோர்ந்து போயிருவாங்க. Some people stay so encouraged even if they get cancer, and even if the doctors would have given the date, they still look so encouraged. இன்னும் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு கேன்சர்னே டாக்டர் சொல்லி இருந்தா கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா ஆண்டவரை இன்னும் துதிச்சிட்டு பாடிட்டு இருப்பாங்க. Because the way they see the life is different. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமான முறையில் பார்ப்பதனால தான் அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. They look at things by seeing by their spiritual eyes. அவர்கள் காரியங்களை தங்களுடைய ஆவிக்குரிய கண்களை வைத்து பார்க்கிறார்கள். Yesterday I had visited a family. நேற்றைய தினத்திலே நாங்கள் ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். That uncle had gone through a surgery. அந்த அங்கிளுக்கு வந்து ஒரு சிகிச்சை அறுவை செய்யப்பட்டது. It was a little life threatening surgery, in fact. அது கொஞ்சம் உயிர் பழைக்கிறது கடினம்ன்ற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தின. It happened in a very within no moment it happened. எதிர்பாராத நேரத்துல அப்படியே நடந்து விட்டது. But God's grace, today the surgery is successful and he is doing good. இன்றைக்கு அவங்க எல்லாம் முடிந்து நன்றாக இருக்கிறார்கள் கர்த்தருடைய கிருபையால. But when I was spending time with the family and chatting with them, நான் அவர்களோடு கூட நேரம் செலவழித்து அவங்கள்ட்ட உரையாடி கொண்டிருந்த வேளையில the family members striked one statement. அந்த குடும்பத்தின் மக்கள் வந்து ஒரு வாக்கியத்தை இப்படியா சொன்னாங்க. Especially his son told me, brother, what you're telling is right. God allowed this, for good. அவங்க மகன் எப்படியா சொன்னாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, ஆண்டவர் இந்த காரியத்தை ஒரு நன்மைக்காகவே அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னார். Because if God wouldn't have allowed this, the oneness and the peace in the family wouldn't have prevailed again back. ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மட்டும் அனுமதிக்காம இருந்திருந்தா எங்க குடும்பத்துல இப்படிப்பட்டதான ஒரு மீண்டுமாக ஒரு மனம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. Today there is a great oneness and unity and peace in the family. இன்றைக்கு எங்க குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானமும் ஒரு மனதும் ஏற்பட்டிருக்கிறது. But the incident what happened was life threatening. ஆனா அங்க நடந்த சம்பவம் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம், உயிரே போகக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற சம்பவம். He would have lost his life. அவங்க ஒரு நிமிஷம் அந்த உயிரை இழந்து போயிருக்க கூடும். But they didn't get discouraged and depressed. ஆனா அவங்க ரொம்ப சோர்ந்து போய் மனமுடையவில்லை. But they were able to see this in a different angle because their spiritual eyes was opened. அவங்க இந்த காரியத்தை வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்க்க முடிந்ததற்கான காரணம் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தவைகளாய் இருந்தது. If their spiritual eyes was not opened, they couldn't have seen this real work of God. அவர்களுடைய ஆவிக்குரிய
ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாது இருந்திருந்தால் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாருங்கிறத அவங்களால பார்த்திருக்க முடியாது. As their spiritual eyes was opened, they could see that this is the hand of the Lord which has done in my family. அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்த காரணத்தினாலதான் அவங்க ஆண்டவருடைய கரம் இந்த காரியத்தை செய்தது என்பதை கண்டுகொண்டார்கள். They didn't see what happened in front of their eyes. அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்பதை அவர்கள் பார்க்கவில்லை. What happened in front of their eyes was the father or husband, was sick and he was, in the life-threatening bed. அவங்களுடைய கணவர் அல்லது அப்பா ரொம்ப மோசமான உயிருக்கு ஆபத்தான நிலையில அவங்க படுத்திருக்கிறாங்கன்றத பார்க்கவில்லை. But, though they went through this very terrible path, ரொம்ப கொடுமையான கடினமான ஒரு சூழ்நிலை அவர்கள் கடந்து போனா கூட, but they were able to see the real work of the God by their spiritual eyes. அவங்க ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில செய்த அந்த மகிமையான காரியத்தை ஆவிக்குரிய கண்களால பார்க்க முடிந்தது. Hallelujah. Hallelujah. And they said, I thank God for allowing this. அவங்க இப்படியா சொன்னாங்க, நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்தை எங்க வாழ்க்கையில அனுமதித்ததற்கு. If this wouldn't have happened, இந்த காரியம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால், this kind of oneness and unity and peace wouldn't have prevailed in my family. இந்த மாதிரியான சமாதானம், ஒற்றுமை, ஒருமனம் எங்க வீட்டில வந்திருக்க வாய்ப்பில்லை. Might be the same things or similar kind of things might be happening in your families too. இதே மாதிரியான காரியங்கள் உங்க வீட்டிலயும் உங்க குடும்பத்திலயும் நடந்து கொண்டிருக்கலாம். Similar kind of situations might be in your life too. உங்க வாழ்க்கையிலும் இதே மாதிரியான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கலாம். Don't look at the things what you see by your physical eyes. உங்க மாம்சத்தின் கண்கள்ல பார்க்கிற விஷயங்களை மாத்திரமே நீங்க எப்போதும் நோக்கி கொண்டிருக்காதீங்க. That is not the true fact. அது உண்மையான காரியம் அல்ல. What you see is not the truth. நீங்க எதை பார்க்கிறீர்களோ அது சத்தியமானது, உண்மையானது அல்ல. Hallelujah. Hallelujah. The real thing is what we see in our spiritual eyes. உண்மையான காரியம், சத்தியமான காரியம் என்பது நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் பார்ப்பவைகள் மட்டும்தான். When that spiritual eyes gets enlightened, உங்க ஆவிக்குரிய கண்கள் எப்போ ஒளிமயமாகுதோ, we can see all the wondrous things what is written in this law. நீங்க இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதான அருமையான எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். Amen. Amen. There's so much precious blessings which is precious treasure which is there in this Bible. விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், பொக்கிஷங்கள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Amen. That's what we read in Psalms 119:18 says, open my eyes. அதைத்தான் சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறார். உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று. Open my eyes. என்னுடைய கண்களை திறந்தருளும். Open my eyes. என் கண்களை திறந்தருளும். Don't claim that brother I am able to see. என்னால பார்க்க முடியுதுன்னு சொல்லி சாதிக்காதீங்க. I'm not talking about your physical eyes and physical sight. உங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற கண்களையும் அதனுடைய பார்வையையும் பற்றி நான் பேசவில்லை. We are speaking about the spiritual eyes. உங்க ஆவிக்குரிய கண்களை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். The eyes of the heart. உங்க கண்களின், உங்க இருதயத்தின் கண்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். You might be surprised to hear, do my heart have an eyes? Yes, that's what the Bible says. ஒருவேளை நீங்க ஆச்சரியமா கேட்கலாம், என்னுடைய இருதயத்துக்கு கண்கள் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. Your heart has eyes. உங்களுடைய இருதயத்திற்கு கண்கள் இருக்கின்றன. And that eyes has to be enlightened. அந்த கண்கள் ஒளியூட்டப்பட வேண்டும். By the word of God. வேத வார்த்தையின் மூலமாக. Hallelujah. Hallelujah. So I tell you one truth. உங்களுக்கு நான் ஒரு சத்தியத்தை சொல்லட்டும். Because your eyes is spiritual eyes is open and enlightened. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தவைகளும் ஒளியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறபடியால் you were able to go through all the hardships what you had gone in your past. உங்களுடைய கடந்த காலத்திலே நீங்க கடந்து வந்த எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் நீங்க கடந்து வர்றதுக்கு பலனாய் இருந்தது. Each one of you have a testimony saying, brother, I have come through a very hard path in the past.
ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சாட்சி இப்படியா இருக்கும். பிரதர், நான் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் கடினமான ஒரு பாதையின் வழியாக கடந்து வந்திருக்கிறேன். My path was not so casual. என்னுடைய பாதை ரொம்ப எளிமையானது, சாதாரணமானதாக இல்ல. Some people say that, brother, if not me, if somebody else would have gone through this path, by now they would have drowned, they would have sank, and they would have been dead by now. இன்னும் ஒரு சிலர் இப்படியா சொல்வாங்க, என்னுடைய பாதையின் வழியாய் வேறொருவர் கடந்து செல்ல நேர்ந்திருந்தா இந்நேரத்துக்கு அவங்க நிச்சயமா மூழ்கி போயிருப்பாங்க, ஏன் மரித்தும் கூட போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. True. What you saying is true. நீங்க சொல்லுகிறது உண்மை, Not false. அது பொய் அல்ல. Amen. ஆமென். Because the path what you had gone through, all these troubles and persecutions you had gone through, you were able to endure it only because your spiritual eyes was opened. நீங்க கடந்து வந்த பாதையில இருந்த எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் நீங்க தாங்கிக் கொள்ள முடிந்தது, ஏன்? உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தவைகளாய் இருந்தது. That's what we could read in Hebrews 10 verse 32. அதைத்தான் எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Can we read that? அதை யாராவது வாசிக்க முடியுமா? Hebrews எபிரேயர் 10:32. The word says, remember those earlier days after you had received the light. Amen. Hallelujah. Hallelujah. So we were able to endure that suffering because our eyes were being enlightened. நாம் அந்த உபத்திரவத்தை எல்லாம் சகிக்க முடிந்தது ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் ஒளியேற்றப்பட்டவளாய் இருந்தது. Amen. Hallelujah. Amen. Hallelujah. God has given us the grace. நம்முடைய தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். He has called us with a purpose. நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட அவர் அழைத்தும் இருக்கிறார். And don't be discouraged on seeing the things what's happening around you. உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. Don't get puzzled. நீங்க குழப்பம் அடையாதிருங்க. Might be waves are hitting your life, time again. மீண்டுமாய் உங்க வாழ்க்கையில அலைகள் மோதி அடிக்கிறவைகளா இருக்கலாம். Sometimes you might claim that one after the other is hitting my life. இன்னும் ஒரு சில நேரங்களில் நீங்க இப்படியாக சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில ஒன்று மாத்தி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. Don't worry. தயவு செய்து கவலைப்படாதீங்க. Hallelujah. Hallelujah. Nothing can destroy you. உங்களை ஒன்றும் அழிக்க முடியாது. Nothing can harm you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. Nothing can make you to get drowned and sink. ஒன்றுமே உங்களை மூழ்கடிக்க முடியாது. These all are tactics of the Satan. இவைகள் எல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். Might be the first arrow, second arrow, the third arrow which came against you. ஒருவேளை உங்க வாழ்க்கையில 1 2 3 அம்புகள் வரைக்கும் வந்திருக்கலாம். When it came, மூணாவது அம்பு வரும்போது, முதல் அடி, ரெண்டாவது அடி, மூணாவது அடி வரும்போது நீங்க விசுவாசத்தில் நிலைத்திருந்தீங்க. ஆனா நாலாவது இன்னொன்னு வரும்போது, ஐயோ இதுல நான் தாக்கு பிடிப்பேனா மாட்டேனான்னு உங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சு? பயம் வந்துடுச்சு. Hallelujah. Hallelujah. When first, second and third arrow came against you, you stood by faith. But the next one, when it came, small kind of disturbance in your heart, a wavering, thinking, will I survive this? Will I endure this? மூன்றாவது நான்காவதுன்னு வரும்போது என்ன ஆயிருச்சு? உங்களால தாங்கிக் கொள்ள முடியல. நீங்க அத கொஞ்சம் நீங்க உங்களுடைய விசுவாசத்தில் தளர்ந்து போய் விட்டீர்கள். The first arrows when it came, you were seeing by your spiritual eyes. முதல் தாக்குதல் வரும்போது நீங்க உங்க ஆவிக்குரிய கண்களால் அவற்றை பார்த்தீர்கள். But slowly you started seeing the things from your spiritual eyes to the physical eyes. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? உங்களுடைய மாம்ச கண், ஆவிக்குரிய கண்கள்ல இருந்து அப்படியே விலகி மாம்ச கண்களால் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. That's what the Satan wants. அதத்தான் பிசாசும் விரும்புகிறான். Because the moment when we start seeing by your physical eyes, எப்போ நீங்க உங்க மாம்ச கண்களால பார்க்க தொடங்குறீர்களோ, the fear and insecurity and depression, everything starts coming our way. பயம், பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு, இவைகள் சோர்வு எல்லாம் அப்படியே தொடர்ந்து உங்களை சுற்றி சூழ்ந்து கொள்ளும். But when we start seeing by our spiritual eyes, ஆனா நீங்க எப்போ உங்க ஆவிக்குரிய கண்கள் மூலமா பார்க்க தொடங்குகிறீர்களோ, faith,
விசுவாசம், power, வல்லமை, anointing, அபிஷேகம், grace, கிருபை, mercy, இரக்கம், wisdom, ஞானம், understanding, புரிந்து கொள்ளுதல், knowledge, the அறிவு, Lord's hand, the தேவனுடைய glory of கரம், God, தேவனுடைய மகிமை, it's with you. அவைகள் எல்லாம் உங்க கூடவே இருக்கும். And you shall know that I'm not going to do the battle. It's the Lord who does the battle on my behalf. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு உணர்வு வரும், இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நான் அல்ல, என் தேவன் எனக்காக அந்த யுத்தத்தை செய்வார் என்று. Shall we raise up to our feet this evening? இந்த மாலை வேளையில் நாம் எல்லாரும் எழுந்து நின்று We are going to ask God, தேவனை நோக்கி நாம் கேட்க போகிறோம். Lord God, help me to live the life by the spiritual eyes. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. Enlighten my eyes, O Father God. என்னுடைய கண்களை நீங்க ஒளியூட்டுங்க ஆண்டவரே. By wisdom and understanding. உம்முடைய ஞானத்தினாலும் புரிந்து கொள்ளுதலினாலும் Open my eyes, O Father God. என்னுடைய கண்களை திறந்தருளும் பரமபிதாவே. Until now I was not aware that my eyes was closed. இதுவரைக்கும் என்னுடைய கண்கள் மூடப்பட்டவைகளா இருக்கிறது என்பதை நான் உணராமல் இருந்தேன். Maybe I was not even aware that there is a spiritual eyes. எனக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் இருக்கு என்பதை குறித்த அறிவு கூட இல்லாதவனாக நான் But இருந்திருக்கிறேன். as the Spirit of God is speaking unto me this evening, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே ஆவியானவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். you made me to understand and realize that there is a spiritual eyes. இன்றைக்கு நீங்க என்னோடு கூட ஆவிக்குரிய கண்கள் என்று ஒன்று இருக்கிறது என்பதை குறித்து உணர வைத்து நீங்க பேசி இருக்கிறீங்க. Help me to see through the eyes of my heart. என்னுடைய இருதயத்தில் உள்ள கண்கள் மூலமாக நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும். Lead me and guide me, O Father God. என்னை நடத்தி செல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Let's close our eyes and pray unto God. நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வளவு நேரமா நீங்க ஆவிக்குரிய கண்கள் மூலமாய் பார்ப்பதை குறித்து எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க, இடைப்பட்டீங்க ஆண்டவரே. இந்த வேத புத்தகத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாம்சத்தின்படி இதுவரைக்கும் பார்த்தது போதும். மாம்சத்தின்படி பார்த்து பார்த்து சோர்ந்து போன நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எலிசாவினுடைய ஊழியக்காரன் கேயாசிக்கு நீங்க ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தருளும் என்று எலிசா சொன்ன போது அவன் கண்களை திறந்தருளினீரே, அதே போல இன்றைக்கும் இவர்களுக்காக நாங்க எங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களை திறப்பீராக, எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறப்பீராக, எங்களை உம்முடைய பார்வையிலே பார்க்க எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுக்கும்படியாக உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் நாங்கள் நின்று ஜெயிக்க, எங்கள் யுத்தங்கள் ஒவ்வொன்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் எல்லாரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God bless you.